ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டை வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பை ஆதார் ஆணையம் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆதார் கார்டுலேருந்து ஒரு முக்கிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் 7 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பை முடிக்க வலியுறுத்தல். இந்த புதுப்பித்தல் செய்யாவிட்டால் ஆதாரின் செயலிழக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் இல்லாமல் அப்படியே அவங்க பேரண்ட்ஸோடைய ஆதாரை பயன்படுத்தி புதுசாக ஆதார் கார்டு எடுத்துடுவாங்க. பட் அவங்க 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்பல்சரி பார்த்தா அவங்க ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் ஆட் பண்ணி ஆகணும். அதாவது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், ஐரிஸ் ஸ்கேனராக இருக்கட்டும், எல்லாமே அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அதுக்கு பார்த்தா 5 வயசுக்கு மேலேருந்து நீங்கள் அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 7 வயசுக்கு மேலே மற்றும் அதுக்கு மேலேயும் இன்னமும் நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் செயலிழக்கலாம் அப்படின்ற மாரி ஆதார் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா நியூஸ்லையுமே அப்டேட் கொடுத்துட்டு வராங்க. 5 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு பெயர், பிறந்த தேதி, பாலின முகவரி கொண்டு ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது. 7 வயதை தாண்டிய குழந்தைகளுக்கு ஆதாருடன் கருவிழி கைரேகை பதிவுகளை இணைக்க இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் பார்த்தா அறிவுறுத்திருக்காங்க. பயோமெட்ரிக் விவரங்களை நீங்கள் புதுப்பிக்கவில்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் செயலிழக்கும் அப்படின்ற மாரி ஆதார் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து, ஸோ நீங்கள் சின்ன வயசில் ஆதார் கார்டு எடுத்துறீங்க, பட் அவங்க 7 வயசுக்கு ஆகியும் இன்னமும் பயோமெட்ரிக்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, ஐரிஸ் ஸ்கேனர் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. அப்படியே பழைய ஆதார் கார்டு இன்னமும் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆதார் நம்பர் செயலிழக்கும் அப்படின்ற மாரி ஆதார் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. எதுவும் இல்லை, நீங்கள் சின்ன வயசுலேயே ஆதார் கார்டு எடுத்துகிட்டு இருப்பீங்க, அது அந்த சின்ன வயசில் எடுத்த ஆதார் கார்டு எப்பயும் வச்சுட்ருக்கீங்க, பயோமெட்ரிக்லாம் நீங்கள் போயிட்டு அந்த குழந்தையோட பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாமல் ஐரிஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஆதார் ஆஃபீஸில் போயிட்டு பண்ணிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பார்த்தா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.